ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து வேர்க்கடலை பர்ஃபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அப்படி இல்லாமல் சிக்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ அந்த பேர் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு இதுக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து வேர்க்கடலை தான். வேர்க்கடலையை நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இப்போது இதை தோலோடையே சேர்த்து ஒரு எம்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் ஆஃப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு எம்டி கடாயில் கரெக்டாக அதே அளவு, நம்ம எந்த அளவு வேர்க்கடலை எடுத்தோமோ அதே அளவு வெல்லத்தை நல்லா இந்த மாதிரி தட்டி, கட்டி இல்லாமல் தட்டிக்கோங்க. தட்டி அதுக்கப்புறமா அந்த எம்டி கடாயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மேலே லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுருங்க, ஊற்றிடாதீங்க. லைட்டாக தெளித்து விட்டாலே போதும். தெளித்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக இலகும். மீன் டைமில் நம்ம வேர்க்கடலையும் அரைச்சி வச்சாச்சு. ஸோ நம்மளோட வெல்லமும் வந்து நல்லா உருகிட்டுருக்கு. இது வந்து சுத்தமாக கட்டியே இல்லாமல் நல்லா உருகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா லிக்விடி ஃபார்முக்கு வரும். பக்கத்துலேயே வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பதம் பார்க்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வந்து கொஞ்சோண்டு இந்த வெள்ளை பாகை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா எதுலேயுமே ஒட்டாமல் ஒரு ஜெல்லி மாதிரி உங்கள் கையிலே வந்துடும். இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த மாதிரி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையை இந்த வெள்ளை பாகுக்குள்ளே போட்டுடலாம். நீங்கள் வந்து வேர்க்கடலையை ரொம்ப பவுடராக கூட அரைச்சிக்கலாம், ஆனால் நான் வந்து கொஞ்சம் குறைதான் அரைச்சிருக்கேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடியே. ஸோ இது ஃபுல்லாக ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி ஆயிரும். 2 மினிட்ஸில் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கடாயில் சுத்தமாக ஒட்டவே ஸோ இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா இது வந்து லைட்டாக தீய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி நல்லா வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எம்டி பிளேட்டில் வந்து கொஞ்சோண்டு நெய்யை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை வந்து அப்படியே சூடாக இருக்கும் போதே உள்ளே போட்டுருங்க. ஏன்னா இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கெட்டி ஆயிரும். இப்போ வந்து ஒரு மத்து இருக்கும் இல்லையா, மத்து வச்சு நான் இதை நல்லா ஒரு ஷேப்க்கு கொண்டு வந்துட்டு மேலே வந்து கத்தி வச்சு ஒரு ஸ்கொயர் ஷேப்ஸ்லேயோ இல்லை உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஈஸியாக உடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம நெய்யை வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும், ஒட்டாமல் பிளேட்டில் ஒட்டாமல் வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சிக்கி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.